வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது ஆலோவேரா வச்சு ரோஸ் மில்க் அண்ட் பட்டர் மில்க் பண்ண போகிறோம். இதில் ஆலோவேரா சேர்த்துருக்கோம்னு நம்ம சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு அதோட கசப்போ டேஸ்ட்டோ எதுவுமே இருக்காது. இப்போ இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் ஆலோவேரா தான் எடுக்கணும். நல்ல பிஞ்சாக இருக்கிறத எடுக்கக்கூடாது. முதல்ல ஆலோவேராவை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சோன்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒரு லிக்விட் மாதிரி வடியும். இது ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் இதை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை க்ளீன் பண்ணிடலாம். ஆலோவேராவை இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஸ்கின்னை எடுத்துகிட்டு வெறும் ஜெல்லை மட்டும் வெளியில் எடுக்கணும். அதுக்கு இந்த சைட்ஸை கட் பண்ணிக்கிறேன். மேலே உள்ள ஸ்கின்னையே எடுத்துட்டோன்னா உள்ளே உள்ள ஃப்ளஷை வந்து ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மேலே உள்ள ஸ்கின் எடுத்தாச்சு. இப்போ உள்ளே உள்ள ஃப்ளஷை எடுத்துடலாம். இது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். இந்த ஜெல்லை மட்டும் இப்போ தனியாக எடுத்தாச்சு. இது ஒரு 7 டைம்ஸ் நம்ம நல்ல தண்ணியில் கழுவிக்கணும். இதில் உள்ள வழுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு ஒரு 6 to 7 டைம்ஸ் இதை நல்லா கழுவிக்கணும். இது மாதிரி ஒரு 7 தடவை கழுவிட்டு காமிக்கிறேன். முதல் தடவை இதை கழுவும்போது ரொம்ப வழுவழுப்பாக இருக்கும். நம்ம ஒரு 2-3 தடவை கழுவும் போது இந்த வழுவழுப்பு தன்மை குறைஞ்சிரும். 7 தடவை இதை நல்லா கழுவிட்டேன். இப்போ அந்த ஜெல்லில் உள்ள வழுவழுப்பு தன்மை கம்ப்ளீட்டாக இல்லை. இப்போ இதை நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிக்கலாம். ஒருத்தருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜெல் இருந்தாலே போதுமான அளவு இருக்கும். சோத்துக்கத்தாழை மோர் செய்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சோத்துக்கத்தாழை ஜெல் எடுத்திருக்கேன். 1/2 கப் புளிக்காத தயிர், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு சின்ன பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தலையும் இதோட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தயிர் எடுத்திருக்கோமோ அது கொஞ்சம் நீர்க்க மோராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதை சேர்த்துக்கிறதுக்காக தண்ணி எடுத்திருக்கேன். மோர் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ மோர் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நான் இப்போ சோத்துக்கத்தாழை ஜெல் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற தயிரையும் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன பீஸ் மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். முதல்ல இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். சோத்துக்கத்தாழை மோர் ரெடி ஆகிடுச்சு. இது குடித்தா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. வாரம் ஒரு தடவை கூட இதை குடிக்கலாம். மூலம் இருக்கிறவங்களுக்கு, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல மருந்து. ஆலோவேரா ரோஸ் மில்க் செய்கிறதுக்காக 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், சப்ஜா சீடை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். பாலை ஏற்கனவே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். 1 கப் பால், 3 ஸ்பூன் சுகர், ரோஸ் மில்க் எசன்ஸ், ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆலோவேரா ஜெல்லை எடுத்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி. இப்போ முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கலாம். இதில் நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக வெனிலா எசன்ஸ், எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாவது சேர்த்து ஸ்மூதி பண்ணும்போது கூட இந்த ஆலோவேரா ஜெல்லையும் சேர்த்து ஸ்மூதியாக பண்ணிடலாம். குடிக்கும்போது ஒன்றுமே வித்தியாசமே தெரியாது. இதில் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த ரோஸ் மில்க் கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சப்ஜா சீடையும் சேர்த்துக்கலாம். இதுவுமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். ஆலோவேரா வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும், இம்யூனிட்டி கொடுக்கும், யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. பைல்ஸ், கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க கூட இதை குடிக்கலாம். வாரம் ஒரு தடவை இதை குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆலோவேராவை யூஸ் பண்ணி செஞ்ச மோரும் ரோஸ் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.